இந்த வீடியோவில் நாம் ஓஷோ ப்ரேயர் மெடிடேஷன் பற்றி பார்க்கலாம். ஓஷோ வந்து நிறைய ஆக்டிவ் மெடிடேஷன்ஸ், பேசிவ் மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. டைனமிக், நாத பிரம்மா, லாஃபிங், ஜிப்ரிஷ், நட்ராஜ், குண்டலினி, நோ டைமென்ஷன், மண்டலா, கௌரி சங்கர், தேவவாணி, இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸை வந்து இந்த கால மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கால மனுஷனுக்கு எடுத்தோடனேயுமே நீ சைலன்ஸாக கண்ணை மூடி தியானத்தில் உட்காரு அப்படின்னா அவனுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மனம் வந்து வேகமாக ஓடிட்டுருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. எல்லா மெடிடேஷன் டெக்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ரீத்திங் ஆகட்டும், இல்லை வந்து ஹம்மிங் ஆகட்டும், இல்லை லாஃபிங், ஜிப்ரிஷ், இல்லை டான்ஸ், இந்த மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஏதாவது இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் செய்கிற மாதிரியும், கடைசியாக வர 1/4 மணி நேரம் மட்டும் சைலன்ட் செட்டிங் உட்கார மாதிரி இருக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைலன்ட் செட்டிங் உட்காரும்போது ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த சைலன்ஸ். ஏன் வந்து ஓஷோ இந்த கால மனிதனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து புத்தருடைய விபாசனா மெடிடேஷன் எடுத்துக்கலாம். அது வந்து மூச்சை கவனிக்கிறது, இல்லை அந்த மாதிரி ஒரு சாட்சி பாவம் மாதிரி அந்த இதுதான் வைங்களேன். சாட்சி பாவம் தான், அதுக்கான ஒரு தயாரிப்பு, நம்மளை தயார்படுத்துறது தான். பட் இப்போ அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் இருந்தார். அப்போ இருந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அவ்வளவா இல்லை. அவன் வந்து குதிரையில் போயிட்டு இருந்தான், இல்லை தேரில் போயிட்டு இருந்தாங்க, இல்லை வந்து அடுத்த ஒரு ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு நடந்தே போனாங்க. மிஞ்சி போனால் மாட்டு வண்டி, இந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. விவசாயம் பண்ணாங்க. ஒன்று விவசாயத்தில் உங்களுக்கே தெரியும், தினமும் மண்வெட்டி எடுத்து எவ்வளோ ஹெவியான ஒர்க்கு, ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா படை வீரர்கள், அந்த மாதிரி அவங்களுக்கும் போர் பயிற்சி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே உடலில் வாழ்ந்தாங்க. அவங்களோட வந்து தினமும் உடல் உழைப்பு பண்ணாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே சைலன்ஸ் சாத்தியமாச்சு. அதனால் தியானம்னு போனவங்களுக்கு புத்தர் வந்து விபாசனாவாக பயிற்சி பண்ணார். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் மண்வெட்டி எடுத்து வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் உடலும் மனசும் எந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா? உண்மையாகவே நான் சொல்கிறேன், இப்பயுமே அது சாத்தியப்படலாம். நீங்கள் வந்து தியானம் தான் பண்ணணும்னு இல்லை, டெய்லி 1 மணி நேரம் உங்கள் தோட்டத்தில் வந்து மண்வெட்டி எடுத்து ஒரு குழியை பறிங்க. அப்புறம் பாருங்கள், கண்ணை மூடி உட்காருங்க, எவ்வளோ ஒரு ஆழமான சைலன்ஸ் உங்களுக்கு போகுதுன்னு. இது வந்து ஒரு ஜென் மாஸ்டர், அவர் பேர் தெரியல, இவர் வந்து ஓஷோ சொல்லுவார். அவர் வந்து அவரை தேடி வர சீடர்களுக்கு வந்து இதை தான் ஒரு பயிற்சியாகவே கொடுப்பாராம். இப்போ மாதிரி இல்லை, இப்போ நம்ம இருக்கிற இடத்துலே நமக்கு எல்லாமே தேடி வருது. அப்போ வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு குரு கிட்ட போய் தீட்சை வாங்கி, இல்லை நீங்கள் அவர்கிட்ட சிஷ்யனா சேரணும்னா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகுமா. அவ்வளோ ஈஸியாக இல்லை அதெல்லாம். அப்போது அந்த மாதிரி அந்த ஜென் மாஸ்டரை தேடி வர உங்களுக்கு வந்து அவர் வந்து காலையிலேருந்து அந்த இது சரியாக பேரெல்லாம் ஞாபகம் இல்லை, 3 நாள் தொடர்ந்து சாப்பாடு கூட கொடுக்காம அந்த மாதிரி மண்வெட்டி ஏதோ குழி பறிக்க சொல்லியிருக்கார். அப்போ அந்த மாதிரி அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தான் அவங்களுக்கு சாப்பாடே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவே ஒரு தியான பயிற்சியாக இருந்திருக்கு. உங்களுடைய அதாவது அதிகப்படியான எனர்ஜி தான் மைண்டுக்கு போகிறது. அதாவது உண்மையிலுமே சொல்லணும்னா மைண்டு வந்து ஒரு லக்ஸரி திங், அது ஓஷோ சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, உனக்கு வந்து சிந்திக்கவே நேரம் இல்லாத அளவுக்கு உனக்கு உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா அங்கே மனத்துக்கு வந்து போகிறதுக்கு எனர்ஜியே இருக்காது. ஏன்னா நீ உன்னுடைய எனர்ஜியை பூரா நீ உன்னுடைய உடலுக்கு கொண்டு வந்து அதை பூரா செலவழிச்சிட்டின்னா மனதுக்கு செல்றதுக்கு எந்த எனர்ஜியும் மிச்சம் இருக்காது. அப்போது இந்த காலத்தில் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, உட்காந்துட்டே வேலை பார்க்குறது, மூளைக்கு வேலை கொடுக்குறது, கணக்கு போட்டு இந்த மாதிரி வேலைகள் இப்போல்லாம் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இல்லை இல்லையா. அப்போ
அதில் பெருசாக எனர்ஜி செலவாகாது இல்லையா நம்ம செய்கிற வேலைகளில். அப்போ எக்ஸஸாக இருக்க எனர்ஜி எங்கே போகும்? அது வந்து மைண்டுக்கு தான் போகும். அப்போ மைண்டில் போய் ஓயாத தேவையில்லாத எண்ணங்கள் அது இதுன்னு நம்ம மைண்டை தான் வந்து அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அதை பூரா காலி பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவாராம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஜென் மாஸ்டர் அந்த ஒரு குழியை வெட்ட சொல்லுவாராம். சாயந்தரம் வந்து பார்த்துட்டு ஓகே மூடிடு அப்படிம்பாராம். எதுக்கு குழி பறிக்க சொன்னார், எதுக்கு மூட சொன்னார்? சரி ஒரு செடி வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ அது பயன்படுத்தலாம்னா அதெல்லாம் திருப்பி மூடிடு. அது வந்து என்ன அப்படின்னா அதுதான் உன்னுடைய மனதுக்கு செல்லாமல் உன்னுடைய எனர்ஜியை உன்னுடைய உடலுக்கு கொண்டு வந்து அதை ஃபுல்லாக காலி பண்ணுறது. அப்படி காலி பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா அடுத்த லேயர் ஆஃப் எனர்ஜி நம்ம உடம்புல வந்து நம்ம உடல் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். இது உண்மைதான். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் எனர்ஜியை எப்போ காலி பண்ணுறோமோ ஃபுல்லாக எம்டி பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஆஃப் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வரும். அதுதான் பாருங்களேன், நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்க சில பேர் எவ்வளோ வயசானாலும் அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப அப்படியே தோற்றம் வேணால் வயதானவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய உயிர் துடிப்பு அந்த எனர்ஜி வந்து அப்படியே ரொம்ப இளமையாக ஒரு 20 வயசு ஆளு 18 வயசு 20 வயசு ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ ஒரு துடிப்பாக. அதுக்கு காரணம் வந்து இதுதான். அடுத்த லேயர் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த உடலில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். உடம்பு வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ப்ரேயர் மெடிடேஷன் பற்றி சொன்னோம் இல்லையா, இந்த மெடிடேஷன் ஸ்பாட்டிஃபைல மியூசிக் இருக்குது. 2 ஸ்டேஜ் தான். முதல் ஸ்டேஜ் 25 நிமிடம். அது வந்து மசூதியில் தொழுகை நடத்துகிற மாதிரி தான். நீங்கள் மண்டி போட்டுட்டோ அல்லது நின்றுட்டோ இதை செய்யலாம். கைகள் வந்து மண்டி போட்டிருந்தாலும் சரி, நின்றுட்டு இருக்கும்போது கைகளை வந்து இப்படி மேல் நோக்கி உயர்த்திக்கோங்க. நல்லா உயர்த்திக்கோங்க. உயர்த்திட்டு கண்கள் மூடி தான் இருக்கணும். உங்கள் விரல் நுனி வழியாக அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுக்குள்ள உட்புகிற மாதிரி உணருங்க, ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக உங்கள் உடல் முழுவதும் நிறைக்கட்டும். உங்கள் உடலில் ஒவ்வொரு பார்ட்டிலையும் அது போய் ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணும்போதே கொஞ்சம் நேரத்தில் உடல் வந்து தள்ளாட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தள்ளாட ஆரம்பித்து சில சமயம் தானாகவே உங்கள் உடலை வந்து கீழ் நோக்கி தள்ளும். அப்போ என்ன பண்ணணும், தரையில் அதாவது அந்த என்ன சொல்கிறது நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அந்த தரையில் வந்து உங்களுடைய நெற்றி பகுதி நல்லா கையை அப்படி தரையில் வச்சுக்கணும். உங்களுடைய நெற்றி பகுதியும் தரையில் படுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி ஃபுல்லாக நீங்கள் பூமிக்கு பாஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுங்கள். இப்படி நெத்தியும் தரையில் படலாம் அல்லது தரையை முத்தமிடலாம். அந்த மாதிரி 2ல் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் பூமிக்கு பாஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் எம்டி ஆனதுக்கப்புறம் திரும்ப கைகளை மேலே உயர்த்துங்க. இது மாதிரி குறைந்தது 7 தடவை பண்ணணும். 7 தடவைக்கு அதிகமாக எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம். ஆனால் 7 தடவைக்கு குறைவாக பண்ணக்கூடாது. இந்த 25 நிமிஷம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நடுவில் டிங்னு ஒரு பெல் சவுண்டு வரும். அது வரும்போதே பாதி டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்காகனா அந்த 7 தடவை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறதுக்காக, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. அதுதான் 7 தடவைக்கு அதிகமாக எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம். ஆனால் 7 தடவைக்கு குறைவாக பண்ணக்கூடாது. இது என்ன அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கும் பூமிக்கும் நடுவில் நம்ம ஒரு மீடியம் ஆகும் நம்மளுடைய உடம்பு. இந்த மெடிடேஷனில் நம்மளை வந்து ஒரு மீடியமாக நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணி இந்த மெடிடேஷனை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் சைலன்ஸ். அந்த சைலன்ஸில் வந்து நீங்கள் லை டவுன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து குப்புறப்படுக்கணும் போல் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் குப்புறப்படுக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக முதுகு தண்டை நேராக வச்சு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லை டவுன் பண்ணிக்கலாம். இதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். பகலில் பண்ணும்போது தான் இந்த 2வது ஸ்டேஜ் 1/4 மணி நேரம் லை டவுன் பண்ணணும். இது வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி தான் அது நைட் மெடிடேஷன். தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பெஸ்ட் டைம். 25 நிமிஷம் பண்ணிவிட்டு அந்த சைலன்ஸில் வந்து நீங்கள் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போய் தூங்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி தூங்கும்போது அந்த தூக்கத்துடைய தன்மை வந்து ரொம்ப ஒரு கான்சியஸான ஸ்லீப்பிங்காக இருக்கும். தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்குறவங்களுக்கு ஒரு 3 நாள்
நான் அந்த மாதிரி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அன்கான்சியஸாக தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம். திடீர்னு வந்து அந்த தூக்கமே கான்சியஸாக ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி, யாரோ முழிச்சிட்டு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். முழுசாக தூங்கின உணர்வு இருக்காது. அதனால் முதல் 3 நாள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது சரியாயிடும். இல்லை இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, இந்த மெடிடேஷனை நீங்கள் செய்கிறத விட்டுறலாம். இது நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் தொடர்ந்து செய்யலாம். மொத்தம் 21 நாட்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து அதை செய்யுங்க. இன்னொரு விஷயம், இதை பண்ணும்போது எனக்கு ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அதை வந்து நான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு நைட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ப்ரேயர் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ரிசீவ் பண்ண எனர்ஜியை, அப்போ வந்து தலையை வந்து அந்த தரையில் இது பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி அப்படியே என்னோட தலையை, அது வலியெல்லாம் இல்லை, பட் ஒரு லைட்டாக ஒரு பூவால் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைட்டாக என்னை வந்து நல்லாவே அந்த அழுத்தம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் வலியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்ல ஒரு பெரிய எனர்ஜி வந்து, உருவம் இல்லாத ஒரு எனர்ஜி வந்து என்னுடைய தலையை வச்சு அப்படியே பூமிக்குள்ள அது வந்து மார்பிள் தரை தான். ஆனால் என்னை வந்து பூமி மண்ணுக்குள்ளே வச்சு அப்படியே புதைக்கிற மாதிரி, அழுத்துற மாதிரி, ரொம்ப அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து வந்துச்சு. அந்த உணர்வு வந்த உடனேயுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஒரு புரிதலை கொடுத்தது. அது புரிதல்ங்கிறத விட அதை வந்து நமக்கு அந்த உண்மையை காட்டி கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, கேரளாவில் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய இறப்பா இல்லை அது ஞானம் அடைந்தது எனக்கு தெரியல சரியா, அதை வந்து தான் ஓணமாக கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆணவம் இருந்தது. அந்த ஆணவத்தை வந்து வாமன ரூபம் எடுத்து வந்து பெருமாள் வந்து அடக்குனாரு. 3 அடி மண் வேணுங்கிறப்ப வானத்தை ஒரு அடியாகவும் பூமியை ஒரு அடியாகவும் இன்னொரு அடி எங்கெங்கும் தன் தலையை கட்டினாரு. தலையில் காலை வச்சு அவரை பூமியோட அழுத்தி இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளை தான் ஓணமாக கொண்டாடணும். அப்போ அந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு இது, ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஆன்மீக அனுபவம். அதை வந்து எப்படி இவங்க இப்படி ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். அவர் வந்து மிகப்பெரிய பக்தன், கடவுள் மேலே அளப்பரிய பக்தி அவருக்கு. அப்போது அதாவது பக்தினா என்ன, பக்தியில் வந்து ஆன்மீக முக்தி நிலையை அடைய முடியும் இல்லையா. அப்போது அவர் வந்து தன்னுடைய எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணிட்டார் அந்த இறை தன்மைக்கிட்ட. அதை நீங்கள் பெருமாள்னு வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு என்ன வேணால் பேர் கொடுக்கலாம். அந்த இறைநிலைக்கிட்ட வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரண்டர் பண்ணிட்டார். அதுதான் அந்த வானத்தையும் பூமியையும் அவருக்கு சொந்தமான சாம்ராஜ்யத்தை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாரு, அளந்து அவர் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அதோட தாத்பரியம் வந்து இதுதான், சரண்டர் பண்ணிட்டாரு. கடைசியாக மிஞ்சி நிற்கிறது தான் நான்கிற அந்த ஒரு விஷயம்தான். அப்போ கடைசியா அதையும் சரண்டர் பண்றாரு. அதுதான் வந்து அவர் வாமனர் வந்து இவர் தலை மேல வச்சாருங்கிறத விட இவர் போய் அவர் காலடியில சரண்டர் ஆனார். ஃபுல்லா கடைசியா மிச்சம் நிக்கிறது அந்த நான்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தன்னையும் சரண்டர் பண்ணிட்டார். அதுதான், அதாவது அவரு ஞான நிலை அடைஞ்சிட்டார். அதாவது அந்த பக்தியில எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னையும் கொடுத்துட்டாரு கடைசி. அதுதான் அந்த ஞான நிலை. அப்போ அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த ப்ரேயர் மெடிடேஷன்ல வந்து நான் உணர்ந்தேன். கிட்டத்தட்ட இந்த ப்ரேயர் மெடிடேஷனும் வந்து அதை தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. நீ வந்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரண்டர் பண்ண, அப்போ உனக்கு அந்த ஞான நிலை சாத்தியம் அப்படின்றது.
ஓகே. இன்னும் இது மாதிரி ஆழமான விஷயங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த ப்ரேயர் மெடிடேஷனோட மியூசிக் வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை அது கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.